எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. வழக்கில் சாதகமான தீர்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி மூத்த வழக்கறிஞர் ஒருவர் 50 லட்சம் ரூபாய் பெற்றதாக எழுந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் விசாரணையில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ள நீதிபதி இது தொடர்பாக உயர்நீதிமன்ற ஊழல் தடுப்பு பதிவாளர் விசாரிக்கவும் உத்தரவிட்டுள்ளார். கடந்த 2008-2009 ஆண்டில் ஆன்லைன் வர்த்தகத்தில் ஈடுபட்டு இந்திய உலோகம் மற்றும் கனிமங்கள் வர்த்தக கழகத்தை 113.38 கோடி ரூபாய் அளவிற்கு ஏமாற்றியதாக சென்னை NSE போஸ் சாலையை சேர்ந்த நரேஷ் பிரசாத் அகர்வால் மற்றும் கணேஷ் அகர்வால் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. இவ்வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரி கணேஷ் அகர்வாலும் இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி நரேஷ் பிரசாத் அகர்வாலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தனர். இந்த மனுக்கள் மீதான விசாரணை நீதிபதி எம் நிர்மல்குமார் முன்பாக நடந்தபொழுது மனுதாரர்கள் சார்பாக ஆஜராகும் மூத்த வழக்கறிஞரான முரளிக்குமரன் இந்த வழக்குகளில் சாதகமான தீர்ப்பை பெற நீதிபதிக்கு கொடுக்க வேண்டும் என கூறி 50 லட்சத்தை பெற்றுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதையடுத்து நீதிக்கான அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் தங்களுக்கு புகார் மனு வந்துள்ளதாக கூறி அதன் நகலுடன் மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சகத்திலிருந்து சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளருக்கு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக நீதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது. இதையடுத்து சம்பந்தப்பட்ட மூத்த வழக்கறிஞரை அழைத்து இது தொடர்பாக நீதிபதி விசாரித்த பொழுது இந்த குற்றச்சாட்டுகளை பகிரங்கமாக மறுத்தது மட்டுமல்லாமல் இது தொடர்பாக தனக்கு எதிரான எந்த விசாரணையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் மூத்த வழக்கறிஞர் முரளிக்குமரன் தெரிவித்தார். அப்பொழுது சிபிஐ தரப்பில் ஆஜரான சிறப்பு வழக்கறிஞர் கே சீனிவாசன் நீதித்துறையின் கண்ணியத்திற்கு ஊறு விளைவிக்கும் இது போன்ற கடிதத்தை புறம் தள்ளி மூத்த வழக்கறிஞர் மீது குற்றம் சாட்டி மனு அனுப்பிய நபரை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார். பின்னர் இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற ஊழல் தடுப்பு பதிவாளர் விசாரணை நடத்த உத்தரவிட்ட நீதிபதி இந்த வழக்கு விசாரணையிலிருந்து தான் விலகிக் கொள்வதாகவும் இதை வேறு ஒரு நீதிபதி விசாரிக்கும் வகையில் தலைமை நீதிபதிக்கு பரிந்துரைத்தும் உத்தரவிட்டுள்ளார்.